உங்களுடைய அட்சய லக்னம் கடகமாக இருக்குது, விருச்சகமாக இருக்குது, மீனமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடகம், விருச்சகம், இந்த மீன லக்னத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அது புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது புதன் பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இவங்க 3 பேரும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. உங்களை மாதிரி கிஃப்டடு பர்சன் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, பூமி யோகங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல பிரமாதமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு கௌரவத்தை தரக்கூடியவர், சனி பகவான்கிறவர் ஒரு நீடித்த நிலைகளை உறுதிப்படுத்தக்கூடியவர், புதன் என்பவர் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதி. அப்போ இந்த 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இந்த லக்னங்கள் போகும்போது இந்த 3 பேரும் நல்லா இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கும்? அதாவது இந்த கிரகங்களுடைய அந்த வேல்யூன்னு தெரிஞ்சுக்கும். அவங்க பலவீனமான அமைப்பில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 வருடங்கள் உங்களால் அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.